என் இனிய தமிழ் மக்களுக்கு என் முதற்கண் வணக்கம். என் குருநாதர் வேதாத்ரி மகரிஷியின் நல்ல ஆசியுடன் இன்று திருமந்திர மாலையிலிருந்து 9வது தந்திரத்தில் திருக்கூத்து தரிசனம் என்ற தலைப்பில் 2 பாடல்களை பார்த்துவிட்டு அதில் அந்த பாட்டில் என்ன சொல்லுதோ, என்ன நடனத்தை பற்றி சொல்லுதோ, அதை விரிவாக அடுத்த சில பேச்சு தொடரில் சொல்லலான்னு இருக்கிறேன். அதற்கு முன்னாடி அதாவது இன்றைக்கு அந்த 2 பாடலை சொல்லிட்டு இந்த 2 அதில் எந்த மாதிரி நடனத்தை பற்றி சொல்கிறாரு, அதான் ஒரு பாட்டில் தான் அதை பற்றி சொல்கிறாரு நடனத்தை பற்றி. இன்னொரு பாடல் அது வேறு பொதுவான ஒரு பாடல். அது எங்கும் சுலபமான பாடல், அதில் ஒன்றும் தத்துவம் அதிகமாக இல்லை. அதாவது அந்த பாடல் சொல்கிறேன். எங்கும் திருமேனி, எங்கும் சிவசக்தி, எங்கும் சிதம்பரம், எங்கும் திருநட்டம், எங்கும் சிவமா இருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவனருள் தன் விளையாட்டலே அப்படின்னு பாடுறாரு. இங்கே சிதம்பரம்னு வருது பாருங்க இல்லையா. எங்கும் சிதம்பரம், சிதம்பரம்னா சித் ப்ளஸ் அம்பரம். என்ன இதை சிதம்பரம் கோயிலில் அங்கே இருக்கிற சபை பொற்சபையில் நடராஜர் ஆடுகிற நடனத்துக்கு ஆனந்த நடனம் என்று பெயர். இப்போ இந்த பேச்சில் நடனம் என்று சொன்னாலும், தாண்டவம் என்று சொன்னாலும், கூத்து என்று சொன்னாலும் எல்லாம் ஒன்று தான். கிராமத்து பாணியில் கூத்து பிடிம்பாங்க. அப்புறம் நாகரிகமாக சொன்னால் அது நடனம் அப்படிம்பாங்க. தாண்டவங்கிறதும் ஒரு பொதுவான வார்த்தை, சிவதாண்டவம் அப்படின்னு. அதனால் 3மே எது சொன்னாலும் ஒரே பொருளை குறிக்கும். அப்புறம் நட்டம் அப்படின்னு சில இடத்துல பாடுவார். என்ன அதுவும் நடனத்தை குறிக்கும். இந்த 5 தொழிலையும் சிவபெருமான் ஒவ்வொரு சக்கரத்திலிருந்தும் செய்யும் பொழுது அந்த அதிர்வு அங்கே இருக்குது இல்லையா. உடம்பு பூராமே நம்ம அதிர்வு இருக்குது, அண்டத்துலேயும் அதிர்வு இருக்குது. கோலங்கள் எப்போவுமே சுற்றி கொண்டே இருக்குது. எதை வச்சு? சூரியனை சுற்றி வருது. சூரியன் என்ன ஆகுது? தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்குது. அந்த தன்னைத்தானே சுற்றி கொண்டு ஒளியையும் நெருப்பையும் எப்போவுமே அங்கேருந்து உஷ்ணத்தை பரப்பிக்கிட்டு இருக்குது. அதிலிருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கிறது. ஒளி, நடனம்னாவே ஒளி, அதாவது அசைவு. மூலம் அசைவு, அதிலிருந்து தான் அப்படி ஆரம்பிக்குது. வைப்ரேஷன். அந்த மாதிரி இந்த அண்டத்தில் கோலங்கள் சதா இயங்கி கொண்டிருக்கின்றன. சூரியன் தன்னைத்தானே சுற்றலைன்னா எல்லா கோலங்களும் அதை சுற்றி வர முடியாது. அந்த ஒரு புவி ஈர்ப்பு இசை இருக்கு இல்லையா, அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ், அதனால தான் இதெல்லாம் இயங்கிக்கிட்டு வருது. இப்போ பூமியும் சுற்றிக்கிட்டு வருது. பூமி சுற்றலை நினச்சிக்கங்க, அப்படியே சுத்தாமல் நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? இந்த இரவு பகல் வராது, இந்த காலங்கள் மாறாது, ஒரே மாதிரியாக இருக்கும். ஏன்னா ஒரு பகுதி அதிகமாக உஷ்ணமாக இருக்கும், ஒரு பகுதி குளிர்ச்சியாக இருக்கும். அப்போது குளிர்ச்சியாக இருக்க பகுதியில் இருக்கவங்க வாழ்வதற்கு தகுதி அற்றவர்களாக இருப்பாங்க. ஏன்னா அந்த நிலைமை சூழ்நிலை எல்லாம் தெரிஞ்ச கதை தான். அதனால் இந்த அண்டத்தில் என்னென்னா ஒழுங்காக சீராக என்னமோ திட்டமிட்டபடி எல்லாம் ஒழுங்காக நடந்துட்டு வருது.
ஒன்று தெரிஞ்சிங்களா, நம்ம நவகிரகத்தை நம்ம சுற்றி வரோம் இல்லையா கோயிலுக்கு போனால். இந்த இயற்கையில் இந்த சூரிய மண்டலத்தை பார்த்தீங்கன்னா சூரியன், அதுக்கு அடுத்தது பக்கத்தில் இருக்கிறது வந்து புதன், அதுக்கு அடுத்த வட்டத்தில் சுற்றுறது வந்து வெள்ளி அதாவது சுக்கிரன், அதுக்கு அடுத்தது வந்து பூமி. பூமியும் ஒரு கிரகம்தான். அப்புறம் இந்த பக்கம் இப்போ பூமிக்கும் சூரியனுக்கு இடையில் 2 கிரகம், அது வந்து இன்னர் பிளானட்ஸ். அப்புறம் அவுட்டர் பிளானட்ஸ் எடுத்திங்கன்னா செவ்வாய், மார்ஸ், அப்புறம் ஜூபிட்டர், வியாழன், அப்புறம் சனி, இந்த மாதிரி, அப்புறம் யுரேனஸ் நெப்டியூன் போகுது. ஸோ வெளியே இருக்கிறது செவ்வாயும் வியாழன், சனி. இந்த 3ம் என்னென்னா, நாம் வந்து பூமியில் இருக்கனால பூமி வந்து சூரியனை சுற்றி வருது. நம்ம கோயிலில் என்ன பண்ணுவோம்னா நவகிரகத்தை சுற்றி வருவோம் என்ன. ஆனால் இயற்கையில் என்ன நடக்குது தெரியுங்களா, நாம் எப்போவுமே பூமியில் இருக்கிறவங்க இந்த செவ்வாயும் வியாழ பகவான் குரு பகவானையும் சனி பகவானையும் சுற்றி வர முடியாது. அவர்களை தான் நம்மளை சுற்றுறாங்க, அவர்கள் தான் நம்மளை சுற்றி வர்றாங்க. ஏன்னா பூமி வந்து என்னென்னா இந்த 2-3 கிரகத்துக்கும் சூரியனுக்கு இடையில் இருக்குது. அதனால் இந்த 3 கிரகங்களும் பூமியை தான் சுற்றி வருது. அப்போ பூமியில் நம்ம இருக்கிறனால இந்த மக்களை சுற்றி வர்றது இந்த 3 கிரகங்களும். ஜஸ்ட் ஒரு இது கொஞ்சம் அஸ்ட்ரானமியில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகம், அதனால் இது சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எங்கும் திருமேனி, எங்கும் சிவசக்தி, எங்கும் சிதம்பரம், எங்கும் திருநட்டம், எங்கும் சிவமா இருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவனருள் தன் விளையாட்டலே. இன்னொரு பாடல் என்னன்னா, சிற்பரஞ்சோதி. இந்த பாடலை முன்னாடி ஒரு தடவை நான் பேசினதான் ஞாபகம் இருக்குது. இருந்தாலும் இதை சொல்லி தான் இதில் சொல்லப்பட்ட கூத்து எத்தனை வகையான கூத்து அதை பற்றி தான் அடுத்த பேச்சிலிருந்து ஆரம்பிக்க முடியும். அதனால் இது ஒரு முன்னுரை மாதிரி. சிற்பரஞ்சோதி சிவானந்த கூத்தனை, சொற்பதமாம் அந்த சுந்தர கூத்தனை, பொற்பதி கூத்தனை, பொற்றில்லை கூத்தனை, அற்புத கூத்தனை ஆரறிவாரே. இதில் இந்த சிவானந்த கூத்து, இந்த ஆனந்த கூத்து அப்படின்னு சொல்கிறேன்ல, அதுதான் சிதம்பரத்தில் பொன்னம்பலம் அதாவது பொற்சபை என்ற இடத்துல நடக்குது. அதுபோல் தமிழ்நாட்டில் இன்னும் பல ஊரில் இந்த சிவன் கோயில் இருக்கிற இடத்துலலாம் நடராஜருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஒரு நான் சொல்லக்கூடிய இடம், இப்போ நான் சொல்ல போகிற ஒரு எத்தனை ஊருன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஊர் சொல்ல போகிறேன். அந்தந்த ஊரில் என்ன நடனம், அந்த நடனத்துக்கு பேர் என்ன, அவர் ஆடக்கூடிய நடனத்துக்கு பேர் என்ன அப்படிங்கிறத இன்று நான் இந்த இதில் பேச்சில் சொல்ல போகிறேன். இதெல்லாம் ஒரு முன்னுரை, இதெல்லாம் ஒரு இதை இப்போ நான் சொல்ல போகிற இந்த நடனத்தெல்லாம் இவர் திருமூலர் தன்னுடைய பாட்டில் சொல்லலை. அவர் வாழ்ந்த காலத்தில் சிதம்பரம் முக்கியமாக அந்த கோயில் இருந்திருக்கும் போல தெரியுது. அங்கே அடிக்கடி போயிருக்கார். அங்கே அவர் அவர் என்ன நினைத்தாரோ அதை வைத்து தான் இந்த 5 நடனங்களை பற்றியும் விரிவாக சொல்கிறார். அதாவது சிவானந்த கூத்து, சுந்தர கூத்து, பொன் கூத்து, பொன்தில்லை கூத்து, அற்புத கூத்து அப்படின்னு. இப்போ நான் சொல்லக்கூடிய நடனத்தை பற்றி அவர் அவ்வளோக்காக திருமந்திர பாடலை சொல்லலை. ஏன்னா அந்த காலத்தில் அவர் திருவாரூரிலிருந்து சிதம்பரம் தான் அடிக்கடி போயிட்டு வந்திருக்கிறதாக தெரியுது. மற்ற ஊரை பற்றி அதிகமாக அவர் தன்னுடைய பாடலில் சொல்லலை. அல்லது ஒருவேளை
அவர் இருந்த காலத்தில் வந்து இந்த மதுரை இந்த சிதம்பரம் தவிர மற்ற ஊர்லலாம் இதெல்லாம் வந்து வெளியே அவ்வளோக்காக பிரபலம் ஆகாமையோ அல்லது கோயில் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நமக்கும் தெரியாது. அது இந்த ஆராய்ச்சி பண்ணுறவங்க தான் ஓரளவு சொல்ல முடியும். ஸோ அதனால் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த மற்ற ஊரில் என்னென்ன நடனம் ஆடுறாரு, அதுக்கு பேர் என்ன அப்படிங்கிறத ஒரு குறிப்பு எடுத்தேன். இந்த நடராஜ தத்துவம் என்ற புத்தகத்திலிருந்து எடுத்தேன். அது இங்கே உங்களுக்கு சொன்னால் ஒரு பயனுள்ளதாக இருக்குங்கிறதுக்காக தான் ஒரு முன்னுரையாக சொல்கிறேன். ஆனால் பின்னாடி இனி வரும் பேச்சு தொடரில் வந்து இந்த 5 விதமான நடனத்தை பற்றி தான் அதிகமாக நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த நடனத்தை, இந்த 5 விதமான நடனத்தை நமக்குள்ள எப்படி, நம்ம மனிதருக்குள்ளே நடக்கக்கூடிய நடனத்தை எப்படி இவர் இணைக்கிறாரு, இந்த பயிற்சி சொல்கிறோம்ல, அதாவது தியான பயிற்சி, அதை செய்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான அதிர்வு வரும், என்ன அந்த அதிர்வுன்னா அதுதான் அசைவு, அதுதான் நடனம். அதுக்கு இந்த 5 விதமான நடனத்தை வந்து ஒப்பிட்டு அவர் பாடியிருக்கார். அதனால தான் இந்த 5 விதமான நடனம் தான் இந்த புத்தகத்தில் சொல்லப்படுகிறது. பார்ப்போம். இப்போது சிதம்பரத்தில் பொற்சபையில் ஆடும் நடனம், அதுக்கு பேர் ஆனந்த நடனம். அப்புறம் வெள்ளி சபைன்னு மதுரையில் இருக்குது. அங்கே ஆடுகின்ற நடனத்துக்கு சந்தியா நடனம் என்று பெயர். அப்புறம் திருவாலங்காடு, அங்கே இருக்கிற சபைக்கு பேர் ரத்ன சபை. அதில் வந்து காளிகா என்ற நடனத்தை ஆடுறாங்க. திருநெல்வேலி தாமிர சபை, அங்கே அது வந்து முனி நடனம், முனி தாண்டவம். குற்றாலத்தில் ஆடும் நடனத்துக்கு பேர் திரிபுர நடனம். அங்குள்ள சபை சித்திர சபை. அந்த சித்திர சபையில் திரிபுர நடனம் என்ற நடனத்தை ஆடுறாங்க. அப்புறம் திருப்பத்தூர் அப்படின்னு ஊர் இருக்குது. அங்கே சபையை பற்றியெல்லாம் ஒன்றும் அதிகமாக சொல்லலை. அங்கே வந்து கௌரி நடனம் என்ற ஒரு நடனத்தை ஆடுறாரு. இதுக்கு முன்னாடி சொன்ன 5 சபை இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா இந்த 5 விதமான உலோகத்தை வைத்து, பொன், வெள்ளி, ரத்தனம், தாமிரம், அப்புறம் சித்திர சபை வந்து அந்த உலோகத்தில் வரல, அந்த வரிசையில் வரல. ஸோ 4 விதமான பொற்சபை, வெள்ளி சபை, ரத்ன சபை, தாமர சபை. அப்புறம் இன்னும் சில இடங்கள், திருவாரூரில் தியாகராஜர் சன் கோயிலில் வந்து நடராஜன் ஆடும் நடனத்துக்கு அசபா நடனம் என்று பெயர். திருநள்ளாறு, அதாவது சனீஸ்வரன் கோயில் இருக்குல்ல, அந்த ஊரில் அங்கே ஆடும் நடனத்துக்கு உன்மத்த நடனம் என்று பெயர். திருநாகை, அதாவது நாகப்பட்டினம், வராதரங்க நடனம். திருக்காரையில் குக்கும நடனம். திருக்கோளிலி பிருங்கா நடனம். திருவாய்மூர் கமல நடனம். திருமறைக்காடு ஹம்சபாத நடனம். ஸோ இத்தனை விதமான நடனத்தை ஆடுறாரு. இது மட்டும் இல்லை, இன்னும் மற்ற மாநிலங்கள், அதாவது ஆந்திரா, அப்புறம் ஒரிசா, இப்படிலாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் சிவபெருமான் நடராஜ மூர்த்தி வடிவில் வாடுறாரு. அங்கே வந்து இன்னும் அந்த பட்டியல் விரிந்து கொண்டே போகும். ஏன்னா அங்கே அந்தந்த ஊரில் போய் கேட்டால் தான் தெரியும். அங்கே வந்து நான் ஏதோ ஒரு இதில் படித்த மாதிரி இருக்குது, இந்த புத்தகம் தான் படித்தேன் நினைக்கிறேன். அதாவது காலபைரவர், இந்த பைரவர் நடனம் அப்படின்னு இருக்குது. அப்புறம் நம்ம இன்னொரு கூத்து கேள்விப்பட்டிருப்பேன், ஊழிக்கூத்து அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஊழிக்கூத்துன்னு ஒன்று இருக்கும், அனவரத நடனம்னு இருக்குது. இப்படியே இன்னும் நிறைய அந்த லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி இப்போ இந்த மொத்த நடனத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 நடனம் வருது. இதில் இவர் எடுத்துக்கிட்டது 5 நடனம். அதான் சிவானந்த நடனம், சுந்தர நடனம், பொன் நடனம், பொன்தில்லை நடனம், அற்புத நடனம். இந்த 5 தான் வைத்து நான் பின்னாடி பேச போகிறேன். அப்புறம் ஒரு விஷயம் சொல்கிறேன்.
அது அந்த பின்னாடி வரும் பேச்சில் வந்து அதுவும் வரும். அதுக்காக தான். அதுக்கு முன்னாடி ஒரு சொல்கிறேன். சிதம்பரம்னு இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சிதம்பரம், திருச்சிற்றம்பலம், சித் அம்பலம், அதுதான் சித் அம்பலங்கிறதா சிற்றம்பலம். சித் அம்பரம் அது சிதம்பரம். சிதம்பரம் அப்புறம் அம்பலம், சிதம்பரம், சிற்றம்பலம். பாருங்க, எல்லாம் ஒன்று தான், ஒரே மாதிரியாக தான் இருக்க மாதிரி இருக்கும். இன்னொன்று இருக்குது அம்பலம், அது பேர் திருவம்பலம். இந்த திருவம்பலம், திருச்சிற்றம்பலம், சிதம்பரம், இந்த மூன்றையும் ஒரே விஷயத்தை குறிக்கிற மாதிரி இருந்தால் கூட சில நுணுக்கமான வேறுபாடு இருக்குது. அந்த வேறுபாடை பாடல் மூலமாக நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு முன்னுரையாக சொல்லி வச்சுருக்கேன். பின்னாடி பார்க்கும்போது இப்போ திருவம்பலத்துக்கும் திருச்சிற்றம்பலத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி இந்த திருமறைக்காடுன்னு ஒரு ஊர், அதை நான் சொல்லும் பொழுது ஏதோ ஒரு ஞாபகம் வருது. ஒரு படம் பார்த்தோம், அதாவது திருவருட்செல்வர்ங்கிற ஒரு படத்தில் வந்து நான் அப்பர் என்கிற, அதாவது இவர் அப்பர் வந்து வயசானவர் இல்லையா, அதாவது திருநாவுக்கரசர். அவரும் அவர் வந்து இந்த ஒரு திருஞான சம்பந்தர், அவர் வரும் பல்லக்க கூட அவர் சுமந்துட்டு வருவார். அந்த ஊருக்கு 2 பேரும் எந்த ஊருக்கு போகிறாங்கன்னா திருமறைக்காடு. அது ஒரு கடற்கரை ஓரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக எங்கே இருக்குன்னு தெரியல. அந்த ஊரில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் இருக்க வந்து அங்கே அந்த சிவன் கோயில் முன் கதவு இருக்கு இல்லையா, கோபுர கதவு, அது ரொம்ப நாளாக திறக்கப்படாமல் இருந்தது. திறக்க முடியலன்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசர் ஒரு பாட்டு பாடுவார், அந்த கதவு திறக்கும். அப்புறம் அதை மூடுவதற்கு சம்பந்தர் ஒரு பாட்டு, இப்போ திருஞான சம்பந்தர் ஒரு பாட்டு பாடுவார், அது வந்து தானாக மூடிக்கும். ஸோ ஒரு பாட்டிலேயே திறக்கவும் மூடவும் வைத்தாங்க. அந்த அளவுக்கு அந்த பக்தி சொட்டும், அந்த அற்புதமான ஒரு காட்சி, நல்லாயிருக்கும். அந்த அது நடந்த ஊர் திருமறைக்காடு. அங்கே நடக்கக்கூடிய நடனத்துக்கு பேர் ஹம்ச பாத நடனம். அதான் கடைசியாக நான் சொன்னேன். ஸோ இன்றைக்கு என்னுடைய பேச்சை இதோடு முடித்துக்கலான் இருக்கேன். இனி ஒரு பேச்சு தொடரில் சிவானந்த கூத்தையும் சுந்தர கூத்தையும் பொற்பதி கூத்தையும் பொன்தில்லை கூத்தையும் அற்புத கூத்தையும் தனித்தனியாக பார்க்கலாம். அதுக்குள்ளே பாடல் எடுத்து நல்லா விளக்கம் கொடுக்குறேன். அதில் கொஞ்சம் நல்லா ஆழமான கருத்து இருக்குது. ஏன்னா அது வந்து தியானத்தோடு சம்மந்தப்படுத்தி தான் அது பேசப்படும். ஆக இது இன்றைக்கி இதை நீங்கள் கேட்க போவதற்கு என்னுடைய நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன்.